இப்போது சினிமாவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக தான் வேலை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். தொழிலில் வந்து ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக வேலை பார்க்கணும். ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும், பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை செய்கிற எந்த ஒரு தொழிலுமே இங்கே இருக்கக்கூடாது. இப்போ சினிமாலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டாங்க, டேரக்டர் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. டேரக்டர் என்ன வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்க, ப்ரொடியூசர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டால் தான் ஒரு நடிகை முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. எல்லா துறைகளிலுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒரு ப்ரொமோஷன் வாங்கணுமா, ஒரு தனியார் துறையில் நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கணுமா, அல்லது மேலதிகாரியாக போகணுமா, அப்போது வந்து திறமையாக வச்சு போகிறவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. எல்லா துறைகளிலுமே இருக்குது. அதனால் வந்து இதுதான் வந்து பெண்கள் ஏன் நிறைய பேர் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இதுதான் காரணமாக இருக்குது. நிறைய இந்த பாலியல் உறவு சீண்டல்கள், ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறதுனால பெண்கள் வந்து இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுகளுக்கு ஆளாகிறாங்க. அல்லது அங்கே ஆணும் பெண்ணும் கல்யாணம் ஆனவங்கெல்லாம் வந்து வேலைக்கு போகும்போது என்னென்ன ஆகுன்னு, அங்கே வந்து உறவு ஏற்படும். அங்கே அவங்க திருமணமானவங்களாக இருப்பாங்க. வேலைக்கு போகிற இடத்துல அங்கே காதல் ஏற்படும், கள்ள உறவு ஏற்படும், தவறான உடல் உறவுலாம் அங்கே ஏற்படும். அவங்க ஏற்கனவே திருமணமானவங்களாக இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் ஏன் வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க பெண்களை அப்படின்னா, இந்த மாதிரி வேலைக்கு போகிற இடத்துல அவங்களுக்கு வேற ஒரு தொடர்பு வரும் அப்படின்ட்டு ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, மனைவியை வேலைக்கு போகிறதுக்கு அனுமதிக்கிறதில்ல, அதுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கறதில்ல. அதையும் தாண்டி குடும்ப பொருளாதாரம் அதெல்லாம் தேவைப்படுது, அல்லது ஒரு மனைவி மீதான நம்பிக்கை, அதன் அடிப்படையில் வேலைக்கு அனுப்புகிறாங்க. அப்போது இதுதான் வந்து பெண்கள் நிறைய பேர் ஏன் அந்த உலகத்தில் 50% பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்காங்க அப்படின்னா, படிச்சிருந்தா கூட வேலைக்கு போகிறதில்ல. வேலைக்கு போகிறது நிர்பந்தமாகணும், எளிதாகணும். அது வந்து சாதாரணமான ஒரு விஷயமாகணும். எப்போ தெரியுமா, ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக வேலை பார்க்கணும். ஒரு மருத்துவமனை அங்கே ஆண்கள் மருத்துவமனை அப்படின்னு தனியாக இருக்கணும், பெண்கள் மருத்துவமனைன்னு தனியாக இருக்கணும். பெண் நோயாளிகள் பெண் மருத்துவமனைக்கு போகணும், பெண்கள் மருத்துவமனைக்கு போகணும். ஆண் நோயாளிகள் வந்து ஆண்களோட மருத்துவமனைக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடமாக அங்கே ஆண்கள் படிக்கிற பள்ளிக்கூடம் தனியாகவும் இருக்கணும், அங்கே கற்றுக் கொடுக்குறவங்க ஆண்களாகவும் இருக்கணும். அது மாதிரி கல்லூரியாக ஆண்களுக்குன்னு தனி கல்லூரி, பெண்களுக்குன்னு தனி கல்லூரி. அது மாதிரி இப்போ சினிமாவையும் விளையாட்டையும் நான் தொழிலாக செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதனால் ஏன்னா சினிமான்னு வரும்போது அங்கே ஆண்கள் பெண்கள் 2 பேருமே நடித்தாகணும். நான் என்ன சொல்கிறேன், தொழில்னால் ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் இருக்கணும், வேலை பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். அப்போது சினிமாங்கிறது ஒரு தொழில் கிடையாது, கலை என்பது ஒரு தொழில் கிடையாது, விளையாட்டு என்பது ஒரு தொழில் கிடையாது. விளையாட்டு அப்படி இருக்கும்போது வந்து சினிமாங்கிறது ஒரு கலை, அப்படி தானே? அப்போ அதை நீங்கள் தொழிலாக செய்யும்போது அங்கே ஆண்கள் பெண்கள் 2 பேருமே நடித்தாகணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், சினிமாவுக்கு வந்து நீங்கள் அதை வந்து தொழிலாக செய்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. சினிமாவை வந்து தொழிலாக செய்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க, விளையாட்டை வந்து தொழிலாக செய்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. அப்போ இதன் மூலம் வந்து சினிமாவில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் சொல்கிறாங்களா, அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். சினிமாவில் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, எல்லா துறைகளிலுமே இருக்குது. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டு மட்டும் கிடையாது, தவறான உடலுறவுக்கான வாய்ப்பு, ஒரு கள்ள தொடர்புக்கான வாய்ப்பு எல்லா துறைகள்லையும் இருக்குது. ஏன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அதுதான் நிறைய பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுங்கிற கருத்து உருவாகிறதுக்கே காரணம் இந்த மாதிரி சேர்ந்து வேலை பார்க்குறது தான். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை பார்க்குறது, இதுதான் பெண்கள் வேலைக்கு போகிறதுக்கு தடை. இப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். பெண்கள் வந்து பெண்கள் வேலை செய்கிற நிறுவனத்தில் பெண்கள் மட்டுமே இருக்காங்க, அங்கே ஆண்கள் யாருமே இல்லை. ஆண்கள் வேலை பார்க்குற இடத்துல ஆண்கள் மட்டுமே இருக்காங்க, அங்கே பெண்கள் யாருமே இல்லை. அப்படின்னா பெண்கள் வேலைக்கு போகிறதுல எந்த தடையுமே இல்லை. ஏமா நீ வீட்டில் இருக்க, நீ வேலைக்கு போக வேண்டியதுன்னு கேட்பாங்க. வேலைக்கு போகிறதுல உனக்கு என்னம்மா கஷ்டம் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ பெண்கள் தனியாக தான் பெண்கள் வேலை செய்கிற இடத்துல பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க, உனக்கு எந்த தடையுமே இல்லை, அப்புறம் எதுக்கு உனக்கு தயக்கம், எல்லோரும் போய் வேலைக்கு போக வேண்டியது. அப்போது பெண்கள் சுதந்திரமாக இருக்கணும், சுயமரியாதையோடு இருக்கணும் அப்படின்னா பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் வேலை பார்க்கணும். இந்த எஜுகேஷன் அது ரொம்ப தப்பு. ஏன்னா பள்ளிக்கூடம் கல்லூரி என்பதெல்லாம் என்னன்னாக்கா, அது வந்து ஒரு ஆரம்பகட்ட தொழிற்பயிற்சி நிலையம் தான். பள்ளிக்கூடத்தில் படித்தா தான் நாளைக்கு மேற்படிப்பு படிக்க முடியும், மேற்படிப்பு படித்தா தான் ஒரு தொழிற்படிப்பு படிக்க முடியும், தொழிற்படிப்பு படித்தா தான் நீங்கள் எந்த கம்பெனிலையும் வேலை பார்க்க முடியும். அதனால் பள்ளிக்கூடத்தையும் நீங்கள் என்னவா பார்க்கணும், அது ஒரு தொழிற்பயிற்சி நிலையம்தான். அதனால் அங்கே வந்து ஆண்கள் பெண்கள் எஜுகேஷன் அதெல்லாம் தப்பு. அதனால் வந்து ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் படிக்கணும். இதன் மூலம் ஒரு ஒழுங்கு ஏற்படும். நீ பள்ளிக்கூடத்தில் போய் தான் ஒரு பெண்ணை தெரிஞ்சுக்கணும், ஆணும் பெண்ணும் பழகி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நீ பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தாத, கல்லூரியை பயன்படுத்தாத, நீங்கள் வேலை செய்கிற இடத்த பயன்படுத்தாதீங்க. வேலை செய்கிற இடத்துக்கு வெளியில் போய், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் போய், கல்லூரிக்கு வெளியில் போயிட்டு ஒரு ஆணும் பெண்ணும் பழகுங்க, பேசுங்க, அதற்கு பூங்காக்களை ஏற்படுத்துங்க,
நட்பு எல்லா விதமான முயற்சிகளுக்கும் நீங்கள் காதலிப்பதா அது வந்து பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் வச்சுக்கோங்க. கல்லூரிக்கு வெளியில் உங்கள் காதலை வைத்துக் கொள்ளுங்கள். கல்லூரி என்பது, பள்ளி என்பது அது தொழிலை கற்றுக்கிற இடம், ஆரம்பகட்ட பயிற்சி நிலையம். அங்கே வந்து ஆணும் பெண்ணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது உங்கள் வீட்டில் அல்ல உறவினர்கள் அங்கே அதற்கான வாய்ப்பு. அப்புறம் வந்து மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரணும். வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க. வேலை செஞ்சுட்டாங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க. வீட்டுக்கு வெளியில், அதாவது வேலை செய்கிற இடத்துக்கு வெளியில், வீட்டுக்கு வெளியில், இதுக்கு இடைப்பட்ட இந்த பகுதியில் நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் பேசுவதற்கோ பழகுவதற்கோ எந்த வாய்ப்பும் இங்கே இல்லை. அதனால தான் ஏன் இந்த மாதிரி கோ எஜுகேஷன், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு ஏன் வரவேற்பு இருக்குன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில், அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு வெளியில், தொழில் நிறுவனம் அல்லது அலுவலகம் இதற்கு வெளியில் மக்கள் ஆணும் பெண்ணும் சந்தித்து கொள்வதற்கு இங்கே நிறைய தடைகள். ஒரு பூங்கா கிடையாது. ஒரு பூங்கா அல்லது ஆண்கள் பெண்கள் சந்தித்து கொள்வதற்கு ஒரு கலைப்படைப்பு திறனை எந்த மாதிரியெல்லாம் எப்பெல்லாம் யாருமே ஆண்கள் சந்திக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. ஒரு நட்பு ஏற்படுவதற்கே வாய்ப்பு இல்லை. வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுற வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ வீட்டிலேருந்து திரும்ப வேலை செய்கிற இடத்துக்கு போக வேண்டியதான். இதுக்கு இடையில் வெளியில் மக்கள் ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒவ்வொரு தெருவுலேயும் விளையாட்டு மைதானங்களை ஏற்படுத்துங்க. அப்புறம் வந்து கலை பூங்காக்களை ஏற்படுத்துங்க, காதல் பூங்காக்களை ஏற்படுத்துங்க. காதலர்கள் வெளியே வந்து காதல் பண்ணணும், அந்த மாதிரி காதலுக்கான சுதந்திரம், இப்படி ஆணும் பெண்ணும் சந்தித்து கொள்வதற்கு இங்கே ஒரு சூழலை ஏற்படுத்துங்கள். அதை வேலை செய்கிற இடத்துல தேடாதீங்க. ஆண் பெண் உறவு, ஒரு ஆண் பெண்ணை தெரிந்து கொள்வதற்கும் பெண் ஆணை தெரிந்து கொள்வதற்கும் அதற்கான வாய்ப்புகளை வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது பள்ளிக்கூடத்துலையோ கல்லூரியிலையோ எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதிரி ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வேலை பார்த்துட்டாங்கன்னா பெண்கள் அனைவருமே வேலைக்கு போவாங்க. எல்லாருமே ஆண்கள் என்ன சொன்னாங்க, நீ எதுக்கு வீட்டில் இருக்க, போய் வேலைக்கு போ அப்படிம்பாங்க. ஏன்னா ஆண்களுக்குள்ள பயமே என்னன்னாக்கா, மனைவி வேலைக்கு போனான்னாக்கா வேலைக்கு போகிற இடத்துல அவளுக்கு வேறு எந்த ஆண் கூடயாவது தொடர்பு ஏற்பட்டுருமோ, கள்ள தொடர்பு ஏற்பட்டுருமோ, இதனால் குடும்ப அமைதி கெட்டு போயிடும், நம்மளை விட்டு பிரிஞ்சிடுவா, நம்ம மேலே பாசம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பயப்படுறாங்க. இப்போ பெண்களுக்கும் அந்த பயம் இருக்கும். ஆண்கள் வேலைக்கு போகிற இடத்துல அவனுக்கு வேறு ஏதாவது தொடர்பு ஏற்பட்டுருமா. ஆனால் ஆண்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும். அதுக்காக ஆண்களை வீட்டுக்குள்ளேயும் வச்சுருக்க முடியாது. பெண்களை யாராவது ஒருத்தர் சம்பாதிச்சாகணும். அப்படிங்கும்போது ஆண்கள் சம்பாதிச்சா போதும். ஆண்கள் வந்து தொழிலில் கொஞ்சம் ஆளுமை மிக்கவர்களாக இருப்பார், திறமையானவர்களாக இருப்பார்கள் பெண்களை காட்டிலும். அதனால் ஆண்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் போய் தானே ஆகணும். அதனால் பெண்கள் போகிறத விட ஆண்கள் போய்க்கோங்க. அதனால் வந்து பெண் விடுதலைங்கிறது எங்கே சாத்தியம் அப்படின்னா ரொம்ப எளிதுங்க. பெண் விடுதலைங்கிறது ரொம்ப எளிது. பெண் சுதந்திரம் என்பது பெண்கள் சுயமரியாதையோடு இருப்பது, பாதுகாப்பு. ஒரு வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு பாலியல் ரீதியாக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, தொந்தரவு இருக்கக்கூடாது. அதை உறுதியாக சொல்லணும். அதாவது இனிமேல் எதுவும் ஏற்படாதுப்பா, அந்த உத்தரவாதத்தை இயல்பாகவே கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் அறிவுரை சொல்லாதீங்க, கட்டுப்பாடுகளை விதிக்காதீங்க. ரொம்ப எளிது. ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வேலை செய்ய விடுங்க. இப்போ தொழில் என்பது ஆண்கள் தனியாக இருக்கிற தொழில் செய்யணும், பெண்கள் தனியாக தொழில். ஒரு அலுவலகம்னா அங்கே ஆண்கள் மட்டும் தனியாக வேலை செய்யணும், பெண்களுக்குன்னு தனி அலுவலகம். பள்ளிக்கூடமாக அது ஆண்களுக்குன்னு தனியாக, அங்கே ஆண்கள் மட்டும்தான் கற்பிக்கணும். அப்போ நிறைய பாருங்கள், இன்றைக்கி ஆசிரியர்களே மாணவிகள் மீது பாலியல் தொந்தரவுகளில் ஈடுபடுறாங்க. அது மாதிரி பெண் ஆசிரியர்களும் மாணவன்கள் மீது ஏதாவது பாலியல் தொந்தரவு இருக்க தான் செய்யும். அது மாதிரியான ஒரு கண்ணோட்டம் ஆசிரியர்களுக்கும் இருக்கும். அது இயல்பு தான். அதனால் அந்த ஆண்கள் பெண்களை ஒரே இடத்துல படிக்க வைக்கிறது, பெண்களுக்கு ஆண் ஆசிரியர்கள் கற்பிப்பது, மாணவர்களுக்கு வந்து பெண் ஆசிரியர்கள் கற்பிப்பது, இது போன்று ஒரு குழப்பமான நடைமுறையில் இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. அதனால் இவங்கள ஆசிரியர்களை குற்றம் சொல்லக்கூடாது. நம்முடைய நடைமுறை தப்பு. பஞ்சு நீங்கள் வந்து வைக்கோ பொருளை தீயை வச்சுவிட்டு அது பத்துதுன்னா அது போய் நீங்கள் பத்துதுன்னு குற்றம் அங்கே வச்சா அப்படி தான் பற்றிக்க தான் செய்யும், எரிய தான் செய்யும். அதனால் வந்து நம்ம மேலே இருக்கிற தவறு, நம்ம மேலே தவறு வச்சுக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது, போராடக்கூடாது. கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்கணும், எளிதாக இருக்கணும். ஒரு ஆசிரியர் அப்படின்னா அங்கே மாணவிகள்லாம் இருக்கிறாங்க. மாணவிகள் சின்ன வயசாக இருந்தாலும் சரி பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க. அல்லது பிள்ளை மாதிரின்னு பார்க்காத, உறவு முறைக்கு அங்கே இடமே இல்லை. ஒரு பெண்ணாக பார்க்கணும். அல்லது எதுக்காக நீ போராடுற, பெண்களை தனியாக படிக்க வச்சிரு, அதுக்கு அவங்களுக்கு தனியாக பள்ளிக்கூடம் கட்டி அங்கே படிக்க வச்சிரு, ஆண்களை தனியாக பள்ளிக்கூடம் கட்டி ஆண்களை தனியாக படிக்க வச்சிரு. அது மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துட்டாக்கா இங்கே பெண்கள் யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க, எல்லோரும் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போகிறதுக்கு நிறைய பெண்கள், உலகத்தில் 50% பெண்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கே காரணம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கடந்த காலத்தில் படிக்க விடாமல் பண்ணுறதுக்கு காரணம், பெண்கள் படிப்பதற்கு தடையாக இருந்தது. இதற்கெல்லாம் என்ன காரணம்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கல்வி கற்பது,
ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழில் செய்வது, இதுதான் இந்த ஒரு நடைமுறை வந்து மிக முக்கியமாக பெண்களுக்கு எதிரானது, பெண் சுதந்திரத்துக்கு எதிரானது. இதை மாற்றாமல் நீங்கள் பெண் சுதந்திரத்தை பெறவே முடியாது. அதனால தான் நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்கள் தனியாக, அங்கே வந்து எல்லாத்துக்கும் 8 வயசுக்கு மேலே எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறோம். அவங்க தனித்தனியாக தான் உழைக்கிறாங்க, யாருக்கு கீழே யாரும் உழைக்கிறதில்ல. ஆண்கள் தனியாக உழைச்சாலும் ஆண்கள் தனித்தனியாக தான் உழைக்கிறாங்க. பெண்களுக்கான விளைநிலம் தனியாக இருந்தாலும் அது அங்கே வந்து பெண்கள் தனித்தனியாக தான் உழைக்கிறாங்க. ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக. பெண்களின் விளைநிலம் ஒரு பகுதியில் இருக்கும், ஆண்களுடைய விளைநிலம் ஒரு பகுதியில் இருக்கும். ஒரு கூட்டு குடும்பத்திற்கு பின்னால் அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான விளைநிலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கும். முதல் வரிசையில் பெண்களுக்கான விளைநிலமும், அதற்கு பின்பு பின் வரிசையில் முதல் வரிசையில் பெண்களுக்கான விளைநிலம் 8 விளைநிலம், 2 16 ஏக்கர். ஒரு விளைநிலத்தின் பரப்பளவு 2 ஏக்கர் இருக்கும். அதன் பிறகு அந்த 8 ஏக்கர் அதுக்கு பின்னால் ஆண்களுக்கான விளைநிலம், அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான ஆண்களுக்கான 8 ஆண்களுக்கான விளைநிலம் 2 16 ஏக்கர். ஒரு விளைநிலம் என்பது 2 ஏக்கர், ஒன்றன் பின் ஒன்றாக பின்னால் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக தான் அங்கே ஒரு ஒழுங்கு இருக்குது. அதனால் தொழிலில் வந்து அங்கே எந்த பிரச்சனையும் வராது. தொழில் செய்வதில் அவங்களுக்கு எந்த தடையுமே இல்லை. ஆண்கள் பெண்களும் வந்து ஒருவருக்கு ஒரு இடையூறு செய்வதற்கோ அல்லது பாலியல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படுவதற்கோ அதற்கான வாய்ப்புகள் அங்கே கிடையவே கிடையாது. ஆண்களுக்கும் இடையில் கூட சண்டை வராது. ஏன்னா ஒவ்வொரு ஆண்களும் தனித்தனியாக தான் உழைக்கிறாங்க. ஆண்களும் தனித்தனியாக தான், ஒவ்வொருவருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம், தனித்தனியாக அவர்கள் உழைக்கிறார்கள். தனித்தனி விளைநிலத்தில் உழைக்கிறார்கள். யாருக்கு கீழே யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் தனக்கு கீழே நிறைய பேர்த்த வச்சு வேலை வாங்க மாட்டார், இவர் யார் கிளம்பி வேலை பார்க்க மாட்டார். ஒரு சுயமரியாதை பாதுகாப்பு. தொழிலில் வந்து நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட வேலை பார்க்கக்கூடாது. அதனால் உறவு முறையில் தான் நீங்கள் இன்னொருத்தர் சொல்கிறத கேட்கணும். அது அன்பின் அடிப்படையில் கொண்டது. ஒரு அன்பை அடிப்படையாக கொண்டு மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அது அன்பை அடிப்படையாக கொண்டது. அது வந்து உறவு முறையில். தொழிலில் வந்து நீங்கள் இன்னொருத்தர் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. அதுதான் அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனங்கிறது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக நடைமுறையாக இருக்கிறது. இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம், வேறு வழியில் ஏற்றுக்கிட்டாங்க. இது வந்து இன்னும் 20 வருஷம்தான். இது வந்து செயற்கையானது தான். அந்த அடிமைத்தனம் என்பது செயற்கையானது தான். அது இதுலேயும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். இது இன்னொருத்தர் கீழே வேலை பார்க்குறோம், மேலதிகாரி அவருக்கு இந்த மாதிரி இது வந்து செயற்கையானதுனாலும் இதுலேயும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக வேலை பார்க்கணும். அதுலேயும் போட்டு குழப்பிக்கிறது. இதுவே செயற்கையானது. ஒருத்தர் கீழே இன்னொருத்தர் வேலை பார்க்குறது, அப்படியெல்லாம் வேலை பார்த்தா தான் இந்த இயந்திர அறிவியல் உலகையே உங்களால் உருவாக்க முடியும். அப்படி இருக்கும்போது இதுலேயும் இன்னொரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, சேர்ந்து படிக்கிறாங்க. இது மேலும் சிக்கலாக்குது. மேலும் இது செயற்கையானதுலேயும் மோசமான செயற்கையானதுலேயும் இழிவானது இருக்குது. அதுதான் இது. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிறது, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை பார்க்குறது, தொழில் செய்வது. அதனால் பெண்கள் நிறைய 50% பேர் இன்றைக்கி உலகத்தில் வேலை பார்க்கல அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வீட்டு வேலையிலேயே செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் சேர்ந்து செய்கிறாங்க. மற்றவங்க வேலையெல்லாம் செஞ்சு நான் செய்கிறேன் உங்கள் வேலைன்னு சொல்லிட்டு மற்றவங்கள சோம்பேறி ஆக்கிட்டு இவங்க எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் மற்றவங்களுக்கு நல்ல பண்புகள் எதுவும் வர்றதில்லை. அதனால் பெண்களால் நிறைய பேருக்கு இடையூறு ஏன் வருது? இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நல்ல பண்புகளில் குறைஞ்சி. அதனால் பெண்களை வந்து வேலைக்கு போக அனுமதிக்கணும். கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும். அப்படின்னா வேலைக்கு போகிறத எளிமையாக்குங்க. பெண்களுக்கு அங்கே வேலையில் வந்து ஒரு பாதுகாப்பை கொடுங்க. ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வேலை. அப்போ எந்த பெண்களும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும், பெண்கள் தனியாக தனித்தனி தொழில் நிறுவனங்கள். பெண்களால் அதுக்காக ஆண்கள் செய்கிற எல்லா வேலையும் பெண்கள் செய்ய முடியாது. ஆண்கள் தொழில்துறையில் அவங்க செய்கிற எல்லா தொழிலையும் பெண்கள் செய்ய முடியாது. அதனால் பெண்களால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். ஆண்களுக்கு இணையாக நீங்கள் போட்டி போட்டுக்கிட்டு எதையும் செய்யணும் அப்படிங்கிற முயற்சி உங்களுக்கு தேவையில்லை. அதனால் பெண்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சால் போதும். எந்த தொழிலெல்லாம் நீங்கள் செய்ய முடியுமோ, எந்த தொழிலெல்லாம் உங்களுக்கு எளிதாக இருக்கிறதோ அதை மட்டும் செய்தால் போதும். கடினமான தொழில்கள், இந்த இயந்திர அறிவியல் உலகில் கடினமான தொழில்களை ஆண்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர்கள் எல்லா தொழிலையும் செய்து விடுவார்கள். அதனால் ஆண்களோடு பெண்கள் போட்டியிடாதீர்கள்.